ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பாலக்கீரை போண்டா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதோட சுவையை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கீரை வந்து நல்லா முறு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாலக்கீரை பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கட்டு அளவுக்கு பாலக்கீரை எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திக்கலாம். 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்திருக்கேன். காரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகா சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி தலையை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு, பேக்கிங் சோடா இருக்கு இல்லைங்க, சமையல் சோடா, அது ஒரு 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி தேவையில்லை, இந்த ஸ்டேஜில் தேவையில்லை. இப்போ வந்து தண்ணி இல்லாமையே நம்ம எல்லாத்தையும் நல்லா மசித்து எடுத்துக்கலாம். கையிலே நல்லா இப்படி பண்ணாவே நல்லா உங்களுக்கு அந்த கீரையில் இருக்கிற ஈரப்பதமே கொஞ்சம் இதாயிரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க. ஒரு டம்ளர் பக்கத்தில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. ரொம்ப அதிகமாக நிறையா ஊற்ற வேண்டாம். பாருங்கள், நான் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு வந்து மாவு வந்து ரொம்ப இலகி இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்ல மிருதுவாக இருக்கணும். அந்த பக்குவத்தில் நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்படி கையில் இப்படி எடுத்து பார்த்தா இந்த மாதிரி இருக்கணும் திக்னஸை. இப்போ நம்மளுக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குது. உங்களுக்கு எந்த பெரிய பெரிய சைஸில் வேணுனாலும் சரி, சின்ன சைஸில் வேணுனாலும் சரி. நான் வந்து குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கிறேன். ரொம்ப ஜாஸ்தி போட்டுற வேண்டாம் நீங்கள் பாத்திர வடைச்சட்டியில். அது வந்து உங்களுக்கு அப்புறம் வேகாமல் போயிடும், இல்லை ஒன்றோட ஒன்றா ஒட்டி. அதனால் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனனையும் திருப்பி போட்டுக்கலாம். நம்ம அந்த பச்சை கலரில் இருக்கிறதெல்லாம் நல்லா உங்களுக்கு லைட்டாக பொன்னிறமாக வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்தால் போதும். இப்போ நான் திருப்பி போட்டுட்டேன். இது நல்லா வேகட்டும். பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பாலக்கீரை போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சீக்கிரமாக செஞ்சலாம், நம்மளுக்கு ஹெல்த்தியான போண்டாவும் கூட. கீரை பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே எடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டாடா, பாய் பாய், see you, take care.